விஜய் போன் செய்து அம்மு உங்களை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிப்பதாகச் சொன்னதும் காவேரி கோபப்படுகிறாள். எங்கள் குடும்பப் பிரச்சினைக்கு நீங்கள்தான் காரணம், எங்க அம்மா உங்களை என்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல்கிறார்கள் என்று படபடவென பேசுகிறாள். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த விஜய் தனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்றும் நேரில் வந்து விளக்கமளிப்பதாகவும் கூறுகிறான். வேண்டாம் என்று தடுத்தும் கேட்காமல் அம்முவிற்காக விஜய் காவேரி வீட்டிற்கு வருகிறான். அங்கு அம்மு காவேரியுடன் விளையாட அறைக்குள் செல்கிறாள். அப்போது அம்மு வைத்திருந்த விஜயின் பர்ஸ் தவறி கீழே விழ அதிலிருந்து ஒரு புகைப்படம் வெளியே வருகிறது. அதை எடுத்துப் பார்த்த காவேரி உறைந்து போகிறாள். அது அவளுடைய புகைப்படம். இந்த படம் எப்படி இவர் பர்ஸிற்கு வந்தது என்று குழப்பமடைந்து அம்முவிடம் அவளது அம்மாவைப் பற்றி விசாரிக்கிறாள். ஆனால் அம்முவிற்கு தன் அம்மாவைப் பற்றி எதுவுமே தெரியவில்லை என்று கூறிவிட்டு பர்ஸை வாங்கிக் கொண்டு விஜயுடன் கிளம்பிச் செல்கிறாள். மனம் மாறிய காவேரி தன் தாயிடம் இது பற்றி கேட்க நீண்ட நாட்களாக மறைக்கப்பட்ட உண்மை வெளிவருகிறது. விபத்தில் பழைய நினைவுகளை இழந்த காவேரியின் கணவன் விஜய்தான் என்பதும் அம்மு அவளுடைய சொந்த மகள் என்பதும் தெரிய வருகிறது. உண்மையை உணர்ந்த காவேரி துடிக்கிறாள். உடனே அவர்களை பார்க்கத் துடிக்கிறாள். ஆனால் அவளது தாய் தடுத்து முறைப்படி திருமணம் செய்த பிறகு சேர்ந்து வாழலாம் என்று கூறுகிறார். இதற்கு காவேரியும் சம்மதிக்க திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடக்கின்றன. மறுபுறம் தன் மகனின் மரணத்திற்கு விஜய்தான் காரணம் என்று ஆத்திரத்தில் இருக்கும் பசுபதி பழிவாங்கத் துடிக்கிறான். திருமணக் கோவிலுக்கு வந்து அவன் ரகளை செய்ய முயல நிவினும் குமரனும் அவனை அடித்து விரட்டுகிறார்கள். இன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என் ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பம் என்று சவால் விட்டுச் செல்கிறான் பசுபதி. தடைகளை தாண்டி விஜய்க்கும் காவேரிக்கும் மீண்டும் திருமணம் நல்லபடியாக நடக்குமா என்பதே இனி வரும் திருப்பங்கள். இந்த கதையின் அடுத்த கட்டமாக பசுபதி செய்யப்போகும் சதியை தடுக்க விஜய் எடுக்கும் அதிரடி முடிவுகளைப் பற்றி பார்ப்போம். திருமணச் சடங்குகள் ஒருபுறம் மங்களகரமாக நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் பசுபதி ஆத்திரத்தில் எரிகிறான். தன் மகனின் மரணத்திற்கு பழிவாங்க அவன் தீட்டிய திட்டம் மிகவும் கொடூரமானது. திருமண மண்டபத்திற்கு வெளியே மறைந்திருக்கும் பசுபதி எப்படியாவது தாலி கட்டும் நேரத்திற்குள் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த நினைக்கிறான். ஆனால் குமரனும் நிவினும் திருமண மண்டபத்தைச் சுற்றி பலத்த பாதுகாப்பு போட்டு அவனை உள்ளே விடாமல் தடுக்கிறார்கள். காவேரிக்கு மெல்ல மெல்ல பழைய நினைவுகள் மின்னலாக வந்து போகின்றன. அம்முவின் சிரிப்பும் விஜயின் அன்பும் அவளுக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தை உணர்த்துகின்றன. தாலி கட்டும் அந்த புனிதமான நேரத்தில் காவேரியின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, பிரிந்த ஒரு குடும்பம் மீண்டும் இணையும் உன்னத தருணம் என்பதை அவள் உணர்கிறாள். விஜய் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் காவேரியின் கழுத்தில் தாலி கட்ட அம்மு அம்மா என்று ஓடி வந்து அவளை கட்டிக்கொள்கிறாள். அந்த ஒரு அழைப்பில் காவேரியின் அத்தனை தயக்கங்களும் மறைந்து போகின்றன. திருமணம் முடிந்த கையோடு பசுபதி அங்கு வந்து பெரிய கலவரம் செய்ய பார்க்கிறான். ஆனால் விஜய் அவனை தைரியமாக எதிர்கொள்கிறான். உன் பையன் செத்ததுக்கு காரணம் அவனுடைய தப்பான செயல்கள்தான், நான் இல்லை. இனியாவது உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்லையென்றால் சட்டம் தன் கடமையைச் செய்யும் என்று எச்சரிக்கிறான். நிவினும் குமரனும் பசுபதியை தடுத்து நிறுத்தி போலீசில் ஒப்படைக்க முயற்சி செய்கிறார்கள். காவேரி இப்போது முழுமையாக தன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்கிறாள். அம்முவின் கையை பிடித்துக்கொண்டு இனி உன்னை விட்டு போகவே மாட்டேன் அம்மு என்று வாக்குறுதி அளிக்கிறாள். சாரதாவும் தாத்தாவும் தங்கள் நீண்ட நாள் கனவு நனவான சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். பசுபதியின் அச்சுறுத்தல் இன்னும் முழுமையாக நீங்காவிட்டாலும் விஜயும் காவேரியும் இணைந்து எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க தயாராகிறார்கள். ஒரு வழியாக நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அந்த வீட்டில் மீண்டும் சந்தோஷம் குடியேறுகிறது. அடுத்து காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் முழுமையாக திரும்ப வரும்போது ஏற்படும் உணர்ச்சிகரமான காட்சிகளைப் பற்றி பார்ப்போம். கல்யாணம் முடிந்து காவேரி முறைப்படி விஜய் வீட்டிற்குள் நுழைகிறாள். ஆனால் அவளுக்கு இன்னும் பழைய நினைவுகள் முழுமையாக திரும்பவில்லை. அம்முவின் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்றும் போது காவேரியின் ஆழ்மனதில் ஏதோ ஒரு ஞாபகம் வந்து போகிறது. ஒரு நாள் அம்மு தனது பழைய விளையாட்டுப் பெட்டியை எடுத்து வந்து காவேரியிடம் காட்டுகிறாள். அதில் காவேரி தன் கையால் தைத்துக் கொடுத்த ஒரு சின்ன பொம்மை இருக்கிறது. அதை பார்த்ததும் காவேரிக்கு தன் பழைய வாழ்க்கையின் காட்சிகள் மின்னலாக வந்து மறைகின்றன. மிஸ், இல்ல அம்மா, நீங்கதானே இதை எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க என்று அம்மு கேட்கும்போது காவேரியின் தலைக்குள் ஒரு பயங்கரமான வலி ஏற்படுகிறது. அந்த வலியின் ஊடே தான் விபத்துக்குள்ளான அந்த பழைய கார் விபத்து, அன்று பெய்த பலத்த மழை, விஜயின் அலறல் சத்தம் என அனைத்தும் அவளுக்கு தெளிவாகத் தெரிகிறது. ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போய் நின்றவள் சட்டென்று அம்மு என்று கதறி அழுது அவளை வாரியணைத்துக் கொள்கிறாள். காவேரிக்கு பழைய நினைவுகள் அனைத்தும் திரும்பிவிட்டன.
விஜய் அங்கு வந்ததும் காவேரி ஓடிப்போய் அவன் கைகளை பிடித்துக் கொள்கிறாள். "என்ன மன்னிச்சிடுங்க விஜய், இத்தனை நாளா உங்களையும் என் மகளையும் அடையாளம் தெரியாம இருந்திருக்கேனே" என்று கூறி அழுகிறாள். விஜய் அவளை தேற்றுகிறான். பிரிந்த ஒரு குடும்பம் முழுமையாக இணைந்த அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கிறது. ஆனால் இந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. போலீஸ் பிடியிலிருந்து தப்பித்த பசுபதி இப்போது இன்னும் ஆக்ரோஷமாகத் திரிகிறான். விஜயின் நிம்மதியைக் குலைக்க அவன் ஒரு சதி செய்கிறான். விஜயின் தொழிலில் சில சட்டவிரோத புகார்களைக் கிளப்பிவிட்டு அவனை முடக்கப் பார்க்கிறான். அதே சமயம் காவேரியையும் அம்முவையும் தனிமையில் சந்தித்து மிரட்டவும் திட்டம் தீட்டுகிறான். விஜய் இப்போது ஒரு பக்கம் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், மறுபக்கம் பசுபதியின் சதியை முறியடிக்க வேண்டும். குமரனும் நிவினும் விஜய்க்கு துணையாக நிற்கிறார்கள். பசுபதியின் ஆட்டம் இப்போது விஜயின் வீட்டிற்குள்ளேயே நுழையப் பார்க்கிறது. அடுத்து பசுபதி அனுப்பிய மர்ம நபர்கள் காவேரியை தேடி வரும்போது காவேரி தனது பழைய துணிச்சலோடு அவர்களை எப்படி எதிர்கொள்கிறாள் என்று பார்ப்போம். பழைய நினைவுகள் திரும்பிய வேகத்தில் காவேரி இப்போது வெறும் மென்மையான ஆசிரியையாக மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தை காக்கும் தைரியமான அம்மாவாகவும் மாறுகிறாள். ஒருநாள் விஜய் அலுவலகம் சென்றிருக்கும் நேரத்தில் பசுபதி அனுப்பிய ஆட்கள் கொரியர் டெலிவரி செய்வது போல நடித்து வீட்டிற்குள் நுழைய முயல்கிறார்கள். வீட்டின் வாசலில் அவர்கள் அநாகரீகமாக நடந்து கொள்வதைக் கண்ட காவேரி பயந்து உள்ளே ஓடாமல் நேருக்கு நேராக அவர்களை எதிர்கொள்கிறாள். "யார் நீங்க? முறைப்படி அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது" என்று கண்டிப்புடன் பேசுகிறாள். அவர்கள் அவளை மிரட்ட முயல சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை காட்டி, "உங்க முகமெல்லாம் இதுல பதிவாகிடுச்சு, அடுத்த நிமிஷம் போலீஸ் இங்கே இருக்கும்" என்று எச்சரிக்கிறாள். அவளது இந்த அதிரடி மாற்றத்தைக் கண்டு அந்த ஆட்கள் மிரண்டு அங்கிருந்து ஓடுகிறார்கள். விஜய் வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை அறிந்து பதறுகிறான். ஆனால் காவேரி, "விஜய், இனி நாம் பயந்து வாழக்கூடாது, பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்" என்று உறுதியாகச் சொல்கிறாள். இதற்கிடையில் பசுபதி விஜயின் தொழிலில் செய்த சதி வேலைகளை குமரனும் நிவினும் ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கிறார்கள். பசுபதி மறைமுகமாகச் செய்த பண பரிமாற்றங்கள் மற்றும் போலி ஆவணங்களைச் சேகரித்து போலீசில் ஒப்படைக்கிறார்கள். சட்டம் தன் பிடியை இறுக்குவதை உணர்ந்த பசுபதி கடைசி முயற்சியாக அம்முவை கடத்த திட்டம் தீட்டுகிறான். பள்ளி முடிந்து வரும் அம்முவை ஒரு கார் பின்தொடர்கிறது. ஆனால் காவேரி ஏற்கனவே எச்சரிக்கையாக இருந்ததால் விஜயுடன் சேர்ந்து ரகசியமாக அம்முவை பின்தொடர்ந்து வருகிறாள். பசுபதியின் ஆட்கள் அம்முவை நெருங்கும் வேளையில் விஜய் அவர்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைக்கிறான். ஆதாரங்களுடன் சிக்கிய பசுபதியை போலீசார் கைது செய்கிறார்கள். "உன் பையன் செத்ததுக்கு நீயும் உன் வளர்ப்பு முறைதான் காரணம், இனி சிறையில இருந்து உன் தப்ப நினைச்சு வருந்து" என்று விஜய் அவனிடம் ஆவேசமா கூறுகிறான். எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வர விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒரு முழுமையான குடும்பமாக சந்தோஷமா வாழ்கிறார்கள். அம்மு, "அம்மா, இனிமேல் என்னை விட்டு போக மாட்டீங்கதானே" என்று கேட்க காவேரி அவளை கண்ணீருடன் அணைத்துக் கொள்கிறாள். இந்த கதையில் அம்முவின் பிறந்த நாள் விழாவை ஒரு பிரம்மாண்டமான குடும்பத் திருவிழாவாக கொண்டாடுவதைப் பற்றி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.